நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா BC 72, BC 92, BC 12, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா BC 82 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு போர்டில் கிட்டத்தட்ட 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்கிறான் அப்படின்னா அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக சி போர்டு 4 அப்படின்ற நம்பரை தொடர்ந்து 4 வாட்டி அடிச்சிருந்தான். இந்த 4 வாட்டி அப்படின்றதுலாம் ரொம்ப ரேரு. ஆனால் 82 உண்மையுமே ஒரு நல்ல நம்பர். ஆல்ரெடி நமக்கு வந்து எப்பயுமே இந்த பிசியில் கேப் நம்பர் 72, 92க்கு ஒரு 82 அப்படின்னு சொல்லி சூப்பராகவே கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ இன்றைக்கான 5ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக ஆடிட்டு வரான். கண்டிப்பாக இன்றைக்கி அது கேமில் வரதுக்கு ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதை கொஞ்சம் அப்படியே டீப்பாக பார்த்துக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமை எடுத்து கரெக்டாக அடிக்கிறான் அப்படின்னா தொடர்ந்து 6 நாள் எப்படி அடிக்கிறான் அப்படின்ற விஷயத்தை இங்கே கொஞ்சம் பார்த்துக்குவோம். நமக்கு மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஏபியில் என்ன அடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏபியில் ஒரு 15 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? மார்ச்சில் ஏபியில் ஒரு 15. அப்படியே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஏபி 15 எடுத்து பிசியில் 15ன்னு வச்சிட்டான். நல்லா கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏபி 15 எடுத்து பிசியில் 15, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கேமை முடிச்சிட்டான். அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டால் மறுபடியும் ஏபியிலேருந்து 68 அப்படின்னு எடுத்து ஏசி 68, ஓகேங்களா? ஏபியிலேருந்து 68 எடுத்து ஏசியில் 68 அப்படின்னு முடிச்சிட்டான். அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே காமனாக ஏபி நம்பர், ஓகேங்களா? ஏபியில் 15, பிசி 15, ஏபி 68, ஏசி 68. அடுத்துல பார்த்தீங்கன்னா ஏபி 50. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி 50 தான் அடிக்கணும். ஏன்னு கேளுங்க, ஏபி 15 எடுத்து ஃபஸ்ட்டு பிசியில் முடித்தான், ஓகேங்களா? அடுத்த ஏபி 68 எடுத்து ஏசியில் முடித்தான். அடுத்து ஏபி 50 எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிலே அடிக்கணும். ஒன்று ஏபி எடுத்து பிசி, ஏபி எடுத்து ஏசி, ஏபி எடுத்து ஏபி அப்படின்னு அடிக்கும்போது கரெக்டாக அந்த ஏபி 50 அப்படின்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கரெக்டாக அடித்து கேம் முடித்தான். நம்ம மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து நிறையா ஜாயினில் தான் போடுறோமே தவிர ஓப்பனில் நம்ம வீடியோ போடுறதில்ல. ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு சில காரணம்லாம் சொல்லி இருந்தோம், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரூட்டு கொடுக்குறோம், என்ன மாதிரி பேட்டர்ன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஓப்பனில் இருக்க யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் நேற்று கூட பார்த்திங்கன்னா நம்ம BC 82 தான் கொடுத்துருந்தோம். ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்தோம், 482 அப்படின்னு கொடுத்துருந்தோம். எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாகவே ஆடிட்டு வரோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 15 எடுத்து ஏபி எடுத்து பிசி, ஏபி எடுத்து ஏசி, ஏபி எடுத்து ஏபி அப்படின்னு அடிக்கணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 50 அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேமை முடித்தான். அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதத்தில் ஒரு கேம் ஒன்று விளையாடிட்டு வரான். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரீசன் இருக்குது, ஓகேங்களா? இதில் ஏன் ப்ரோ வந்த நம்பரை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். என்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லி கொடுக்குறோம், நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி கொடுத்த ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்காம போகலாம், இல்லை மிஸ் பண்ணாமல் போகலாம். அதனால் ஒரு நம்பர் முதல்ல எப்படி அடிக்கிறான்னு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து அந்த நம்பரை நம்மளால் வந்து கெஸ்ஸிங்காவோ இல்லை பேட்டர்னாவோ எடுத்து ட்ரை பண்ண முடியும், ஓகேங்களா? முதல்ல ஒரு பாதை இருந்தால் மட்டும்தான் அங்கே நம்ம வழியே உருவாக்க முடியும். அதுபோல் ஒரு நம்பர் எப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்மளால் வந்து கெஸ்ஸிங் எடுக்க முடியும், ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 5 நாள் கெஸ்ஸிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணான்னு பார்த்தா BC 27 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்தான். கரெக்டாக BC 27 எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா BCயில் 72 திருப்பியிருப்பான். நல்லா பார்த்துக்கோங்க. BC 27 எடுத்து BCயில் ஒரு 72 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டால் ஏபியில் இருந்த 19 எடுத்து ஏபியில் 91 அப்படின்னு சொல்லி திருப்பிட்டான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும் கேம் எந்த அளவுக்கு விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. BC 27க்கு BC 72. ஒருவேளை BC 92 எடுத்து அடுத்த நாள் BC 92 வரும்னு சொல்லிட்டு 29 வரும்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா BC 12 வந்தது. ஆனால் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குவோம். BC 27க்கு BC 72 அடித்தான். ஏபி 19 எடுத்து ஏபியில் 91 அப்படின்னு சொல்லி அடித்தான். இப்போ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அடிச்சிருக்கான், ஓகே? நேற்று ரிசல்ட்டு 682, ஏசி 62. அப்போ இந்த 62 அப்படின்ற நம்பரை திருப்பினான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏசி 26 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன் இது வரும், ஏன் எதுக்காக வரும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அங்கே அந்த பேட்டர்னை நம்ம டெமோவாக சொல்லிடணும். என்னென்னா ஏபி 15, BC 15, ஏபி 68, ஏசி 68, ஏபி 50, ஏபி 50, ஏபி BC ஏசின்னு முடிச்சிட்டான். அங்கே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா எடுத்த நம்பர் அப்படியே வச்சுட்டான், ஓகேங்களா? ஏபியில் 05 எடுத்தான், BCயில் 05ன்னு வச்சான், ஏபி 68 எடுத்தான், ஏபி ஏசி 68 எடுத்தான், ஏபி 50 எடுத்தான், ஏபி 50ன்னு முடிச்சிட்டான், ஓகேங்களா? அங்கே எடுத்த நம்பர் அப்படியே வச்சான். இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்த நம்பரை திருப்பிட்டான். BC 27க்கு BC 72 திருப்பிட்டான். ஏபி 19க்கு ஏபியில் 91 திருப்பிட்டான். அப்போ ஏசி 62 அவன் ஏசியில் திருப்பினான்னு வச்சுக்கோங்களேன், ஏசி 26 அப்படின்ற நம்பர் வரதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இன்றைக்கி கெஸ்ஸிங், ஓகேங்களா? 5ஆம் தேதி ஏசி 26. அப்படி ஏசி 26, ஏன்னா ஏசி 26 என்னை பொறுத்த வரைக்கும் காமனான கேமில் அடிக்கிற நம்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போன மாதம் ஒரு ஏசி 26 276, அதுக்கு போன மாதம் ஒரு ஏசி 76 286, அதுக்கு போன மாதம் ஏசி ஒரு 26 286 256.
இப்போ இடையில் இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஏசி 26 அப்படின்ற ஒரு ரிசல்ட் ஆச்சுன்னா மார்ச் மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி 26 இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா கூட அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கிறேன். 246 என்னமா விளையாடிருக்கான் பாருங்கள். ஏசி 26 பிப்ரவரி மாதம், அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 226, மறுபடியும் அதே மாதம் 226. இந்த ஏசி 26 அப்படின்ற நம்பரை காமனாகவே வச்சு செஞ்சுட்டே வரான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மேக்ஸிமம் இதில் 2 விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியாக இருக்கிற ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் கூட எடுத்து பார்த்துக்குவோம். 246 அஷ்டம், 256 அஷ்டம், 276 அஷ்டம், 286 அஷ்டம். ஒரே ஒரு நம்பர் 266 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும்தான் குறையுது. அதை இன்னைக்கு கெஸிங்காக தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏசி 26, 256, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 256, 286, 276, நடுவில் ஒரே ஒரு 66 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் குறையுது. அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 266 அப்படின்ற நம்பர் வரதுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கேமை எப்படி அடிக்கிறான்னு முதல்ல விஷயத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கோம். ஓகேங்களா? சூப்பரான ஒரு விஷயம் தான். இங்கே அழகாக டெமோ காட்டினா அதே மாதிரி அழகாக இங்கே அடிச்சிருக்கான். பிசி எடுத்து பிசி திருப்பி தான், ஏபி எடுத்து ஏபி, ஏசி எடுத்து ஏசி திருப்பினான்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஏசி 26. ஓகேங்களா? அப்படி 26 அப்படின்னு வந்துன்னா 266 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வரும். மேக்ஸிமம் உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுலேயுமே இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா 244 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வச்சிருப்பான். 255 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று வச்சிருப்பான். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 266 வரணும். 66 என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர். ஏன்னா நமக்கு தொடர்ந்து ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 66 சொல்லி தொடர்ந்து 3 மாதமே அடிச்சிருந்தான். பிசியில் இது வரைக்கும் 66. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்தீங்கன்னா பார்த்து சொல்லிடலாம். பிசி 66, 67, 65, 65, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 63, 66 கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே இல்லை. ஆனால் 63 என்னை பொறுத்து 66 என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர். 69, 62 கடைசியாக எங்கே தான் அடிச்சிருக்கான்னு தெரியல. 65, 64, 66, 66, 64, மறுபடியும் 65, 66 எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எங்கே அடிச்சிருக்கான். ஒரு 666 ஒன்று கேமில் அடிச்சிருந்தான். அது பாருங்க 566, ஒரு 666 கடைசியாக 66 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் ஆடிருக்கேன். இந்த மாதம் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இந்த கிட்டத்தட்ட 7 மாதத்தில் இது வரைக்குமே பிசி வந்து 66 அப்படின்ற நம்பரே வரல. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கேப்பில் இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே அடிச்சிருவோம். ஏன்னா போன மாதம் உங்களுக்கு உதாரணம்லாம் நம்ம நிறையா சொல்லலாம். அந்த மாதிரி கேப் நம்பர் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 200 ஒரு நிமிஷம் இருங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்லி 256 ஏப்ரல் மாதம். அதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா 254 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். இதுவுமே ஒரு கேப் நம்பர். இடையில இருந்தால் 255 அப்படின்ற ஒரு நம்பர் அடிக்கணும். அதை கரெக்டாக இந்த மாதம் முடித்தான் 255. அதேமாதிரி போன மாதம் நமக்கு நிறையா நம்பர் அந்த மாதிரி அடிச்சிருக்கான். அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எப்போது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 952 அடிச்சிருப்பான், 950 அடிச்சிருப்பான். இதுக்கு ஒரு 951 பேலன்ஸ் இருக்குது. அதேமாரி 63 வச்சு ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 63 வச்சு 637, பார்த்தீங்கன்னா 639. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 638 அப்படின்ற ஒரு நம்பர் குறையுது. எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் வருது. ஒருவேளை சி போர்டு 8 வருது, இல்லை பி போர்டு 3 வருது அப்படின்னா 638 போகலாம். ஒருவேளை சி போர்டு 1 வருது, பி போர்டு 5, ஏ போர்டு 9 வருதுன்னா 951 போகலாம். ஏன்னா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். 256 கரெக்டாக 254, இது நடுவில் 255 அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் முடிச்சிருந்தான். போன மாதம் இந்த 2 நம்பருக்கு 2 நம்பர் கரெக்டாக கேப்பில் நிற்கிது. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. கேமை முதல்ல எப்படி விளாட்றோன்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன மாதிரி எடுக்கிறான், என்ன மாதிரி அடிக்கிறான்ற விஷயத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்மளால் வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுக்க முடியும், இல்லை ஏதாவது ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏசி 26 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. 266 அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர். திரும்ப சொல்கிறேன், நம்மளால் வின்னிங் அடிக்கிறோமோ இல்லையோ நம்மளால் பெருசாக எதுவும் லாஸ் ஆகக்கூடாதுன்றது தான் என்னோட பெரிய எண்ணம். அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணிக்கோங்க. வந்தாலும் சந்தோஷம், வரல அப்படின்னாலும் அதை எடுத்து போட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எனவே நன்றி.